வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்விட்ச் கேஸில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் நமக்கு யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகும், அப்படி இல்லைனா பிரேக் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி எக்ஸிக்யூஷன் நடக்கும், ஃபர்ஸ்ட் அது எக்ஸிக்யூஷன் நடக்குமா இல்லையா அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸ்விட்ச்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் வைஸாக ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதில் நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் தேவையோ அதை நம்ம கால் பண்ணுற மூலிமா அந்த குறிப்பிட்ட கேஸ்க்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் பார்த்துருந்தோம். நான் இப்போ ஸ்விட்ச் கேஸ் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் பேசிக்கான சின்டெக்ஸில். இப்போ நான் ஒன்றுன்றதை டிக்ளேர் பண்ணிட்டு தென் ஸ்விட்ச் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அந்த பேராமீட்டருக்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிள் நேம் அண்ட் ஸ்விட்சோட சின்டெக்ஸ்குள்ளே எனக்கு தேவையான கேசஸ் எல்லாமே நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுன்றது ப்ரெஸ் பண்ணும்போது வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ பிரேக் கொடுத்துட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேஸ் 2ல் சேவ் அவுட்டில் லைக் நம்ம வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஹவ் ஆர் யூ அப்படின்றது மாதிரி ஸோ கொடுத்துட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பிரேக் கொடுத்துட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைன் நான் டிஃபால்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கேசஸ்லாம் தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டில் சேவ் அவுட்டில் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஃபைன் அப்படின்னு சும்மா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு அண்ட் லாஸ்ட்டாக பிரேக் அப்படின்ற கொடுத்தது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரன் பண்ணால் என்ன வரும், நான் இங்கே ஒன்றுன்றதை கால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுன்ற கேஸுக்குள்ளே இருக்கிற இந்த வெல்கம் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரன் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம நார்மலாக பிரேக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இது ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்வியூ என்ன கேட்காங்க, பிரேக் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் நமக்கு ஸ்விட்ச் கேஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம பிரேக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன் அப்படின்ற மாதிரி நமக்கு அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இங்கே நம்ம கேஸ் 1ல் கொடுத்துருக்க இங்கே ஒன்றுன்னு தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஒன்றா கேஸ் 1ன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு வெல்கம்ன்ற ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டாயிரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் கொடுக்காதனால அடுத்தடுத்த கேஸ்க்குள்ளே நமக்கு இன்சைடில் போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்படியே கேஸ் 2ல் இருக்க ஹவ் ஆர் யூன்றது பிரிண்ட் ஆயிரும். அண்ட் தென் டிஃபால்ட்டில் இருக்க ஐ எம் ஃபைன்ன்றதும் பிரிண்ட் ஆயிரும். ஸோ சப்போஸ் நான் இங்கே நான் கேஸ் 2 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன் அப்படின்றது மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? வெல்கம்ன்றது வரல. ஏன்னா நமக்கு கேஸ் 2ல் இருந்தால் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிரேக் கொடுக்காதனால நமக்கு அடுத்தடுத்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சி ப்ரொசீஜரல் அண்டு போத் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால் நமக்கு ப்ரொசீஜரில் நம்ம பிரேக் அப்படின்றது நம்ம கொடுக்க தேவையில்லை. அதாவது சியோட லாங்குவேஜில் நம்ம பிரேக் கொடுக்காம நம்ம ரன் பண்ணலாம். ஸோ அதோட ஃபங்க்ஷன் இங்கே நமக்கு சப்போர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அண்ட் ப்ரொசீஜர்னால C++ல் அந்த ப்ரொசீஜர் சப்போர்ட் ஆகிறதுனால நமக்கு இந்த பிரேக் கொடுக்காம நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இதே கோடை நான் C# இதோட அட்வான்ஸ்டான C# போய் பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜில் நான் எழுதணும்னா இந்த கோடை அது எனக்கு எரர் ஷோ பண்ணும், சின்டெக்ஸ் எரர்னு. ஏன்னா அதில் பிரேக் இல்லாமல் நம்ம அந்த சின்டெக்ஸ் ஸ்விட்ச் கேஸ்ன்றதே நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. கேஸ்ன்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டா பிரேக்ன்றது நம்ம C# டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜருக்கும் இதுன்னு இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொசீஜருக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்டுக்கும், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்டில் நம்ம கம்பல்சரி ஸ்விட்ச் கேஸில் பிரேக் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீஜரில் இருந்துச்சுன்னா நம்ம பிரேக்குன்றது இல்லாமலே நம்ம சின்டெக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதணும்னா நமக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த கேஸ்க்குள்ளே போய்ட்டு நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.